இருக்குமா? ஆமென். அப்போ நாங்கள் புரிந்து கொள்ளணும் என்னன்னு கேட்டால், நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவது விஷயம், நம்ம ஆண்டவரை நேசிக்கலன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் நன்மையாக நடக்காது. ஆண்டவரை நேசிக்காத பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் நன்மையாக பெற முடியாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்க என்னன்னு கேட்டால் ஆண்டவருக்கு அன்பு செய்வதில்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கிரிகைகளை பார்க்கும் பொழுது தான் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே அன்பு கூடுறானா எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியும்? ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே அன்பு கூடுறானா, இவன் கடவுளை நேசிக்கிறவனா, ஆண்டவர் மேலே அன்பு கூடுறானா, இவ்வளோ ஆசீர்வாதத்தின் அன்பையும் கர்த்தரிடத்தில் பெற்று அவன் ஆண்டவரை திருப்பி அன்பு செய்கிறானா? வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு உங்களுடைய இதயங்களில் ஊற்றப்பட்டதாம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டுள்ளதாம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய அன்பை வாங்கிட்டு ஆண்டவருக்கு நம்ம அன்பு செய்யும் போது இப்படி கொஞ்சமாக அன்பு செய்வோம். நிறைய ஆண்டவர்கிட்ட அன்பு எடுத்திருக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அழிந்து போயிருந்த எங்களை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். சேற்றில் விழுந்து கிடந்த எங்களை ஆண்டவர் முன்னுக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கி நமக்கு எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ துயரம் துக்கங்கள் மத்தியில் வந்தவர்கள் நாங்கள், விளங்குதா? போராட்டங்கள், வாழ்க்கையில் தோல்விகள், எத்தனையோ பிரச்சனை இருந்து வந்தவங்களை நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, அப்படியே தூக்கி, அது ஒரு பாடல் இருக்குது, நம்ம அவர் குனிந்து தூக்கினாராம். பாருங்க, ஆண்டோடைய அன்பு எப்படி தூக்கினாரா, நம்ம அப்படியே கீழே விழுந்திருக்கும் பொழுது இயேசு சுவாமி என்ன செய்தாரா, குனிந்து தூக்கினாராம். குனிந்து தூக்கி அவர் உயர்த்துல எங்களை வைத்தாராம். ஒரு மலை மேலே உயர்த்தி வைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளை ஒவ்வொருத்தரும் வைத்திருக்காரு. அப்போ கடவுளிடத்தில் நாங்கள் பெற்ற அன்பு பெருசு, பெரிய அன்பை நாங்கள் பெற்றிருக்கோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்னு சொல்லி? ஆண்டவருடைய அன்பு என்னது? அகாப்பேர் அன்பு. அது ஒரு பெரிய அன்பு, அது உயர்ந்த அன்பு, சிறந்த அன்பு. அந்த அன்புக்கு உயரமே கிடையாது. பாருங்க, ஒரு மனுஷன் உயரத்தை எண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து பூமியிலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ உயரம் இருக்குது. இந்த பூமியில் இருக்க என்ன சொல்கிறது, அகலத்தை எண்ணலாம், இவ்வளோ தான், இத்தனை அடி, இத்தனை மீட்டர் இருக்குது, இல்லை இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு அகலத்தை தேடலாம், ஆழத்தை தேடலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்புட அகலத்தை தேட முடியாதான். பவுல் சொல்கிறாரு, அதை புரிந்து கொள்ள முடியாதான். அவ்வளோ பெரிய ஒரு அன்பு. அந்த அன்புக்கு அகலம் கிடையாது, ஆழம் கிடையாது, உயரம் கிடையாது. அவ்வளோ பெரிய அன்பினால தேவன் என்ன செய்தாராம், எங்களை அன்பு கூர்ந்தாராம். பரலோகத்தையே விட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தாராம். நமக்காக நம் பாவத்தை சுமந்து சிலுவையிலே மரித்தாராம். விளங்குதா? அவர் ஒரு ரோஜா புஷ்பத்தை போன்றவர், காலால் மிதிக்கப்பட்டாராம். விளங்குதா? அது மட்டுமல்ல, அவருடைய கன்னங்கள் மாதுளத்தின் கன்னங்களை போல இருந்ததாம். தாடி எல்லாத்தையும் மயிர்களை பிச்சாருகலாம். தலையை அழகான சுருள் முடிவுள்ளவருடைய தலையில முட்முடிகளை வச்சு அடிச்சாங்களாம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அவர் நம்ம இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்ல புரியுதா? இவ்வளவாய் தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். அப்ப நாங்க நல்லவங்களா? இல்ல, அப்படியும் கிடையாது. நாங்க தகுதி இல்லாதவர்கள், பாவத்திலே மரித்து கிடந்தவர்கள், விளங்குதா? ஆண்டவருக்கு துரோகிகளா இருந்தோம். மெய்யான தேவனை மறந்து கல்லையும் மண்ணையும் வணங்கி ஆண்டவரை கோபம் ஊட்டுனவர்கள் நாங்கள் எல்லாரும். ஆண்டவருக்கு நம்ம கோபம் ஊட்டுனவங்க, ஆண்டவர் வேணான்னு சொல்ற காரியங்களை செய்தவங்க நாங்கள். ஆண்டவர் இந்த செய்யாத அது செய்யாதுன்னு சொல்லும் பொழுது அதெல்லாத்தையும் செய்தவர்கள். இவ்வளவு செய்த எங்களுக்காக, அபக்திவான்களாக இருந்தவர்களுக்கு, பாவிகளாக இருந்த எங்க மீது இவ்வளவாய் தேவன் என்ன செய்தாராம், அன்பு கூர்ந்தாராம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்போ அவர் நமக்கு ஃபுல் அன்பை கொடுத்துட்டார், ஃபுல் அன்பை கொடுத்துட்டார், நிறைந்த அன்பை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவரை எப்படி நேசிக்கிறோம், நாங்கள் அவரை எப்படி நேசிக்கிறோம்? இப்போ பாதி பேருக்கு அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்களா என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அதை பார்க்க முடியும் ஒரே ஒரு விஷயத்தில். இந்த எபேசியர் பட்டணத்தில் ஒரு சபை இருந்தது, அது சொல்கிறது எபேசி சபைன்னு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு சென்றால் இந்த எபேசி பட்டணத்திலேருந்து அந்த சபை ஒரு 7 சபையை குறித்து அன்னைக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலியமாய் இதை திருவலம் பட்டினார். எபேசியர் பட்டணத்திலிருந்து சபையை குறித்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தான் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அது கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சபை ஒரு நல்ல சபை. ஆனால் இந்த சபையில் ஒரு குறை இருந்துச்சு. நம்ம நாமளும் புரிஞ்சுக்கணும், நாங்கள்லாம் சபையின் மக்கள், எபேசி சபையை போன்றவர்களாக இருக்கலாம். நம்ம சபையிலும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு குறை இருக்கும், அதை தான் கண்டுபிடிக்கணும். என்ன குறை பாருங்க, நிறைய நிறைவு இருந்தது, ஆனால் ஒரு குறை இருந்துச்சு. பாருங்க, வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து.
சாரி, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து மன்னிச்சுக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பாருங்க, என்ன நல்ல விஷயம் இருந்துச்சா, அவங்களுடைய கிரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சா. பொல்லாப்புக்கு பொல்லாப்பு செய்யாம பொறுமையா இருந்தாங்களா அந்த சபை. நற்கிரிகளை செய்தாங்களா, வாசிங்க. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, பொய் போதகர்கள் இருக்காங்க பாருங்க, தீர்க்கதரிசிகள் விளங்குதா, என்ன விற்கிறவங்க அப்படி இப்படி ஒவ்வொரு பொய்க்காரங்க இருப்பாங்க தானே, அவங்களுக்கு அவங்களத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நல்ல பாஸ்டர் யாரு, கெட்ட பாஸ்டர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சபை. நீங்க அந்த சபையில இருக்கீங்க, நீங்க அந்த கண்டுபிடிக்கணும். அந்த ஆவிகள் என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னது, கண்டுபிடிக்கிறது இல்லை. எங்க சரி பரவாயில்ல, என்ன சரி கிடைச்சா பரவாயில்ல வாங்கிடுறது போயிட்டு. பாதி பேர் ஒன்றை கொடுத்து ஒன்றுல கட்டிடுவாங்க. அப்படி நிறைய அந்த காலத்தில் இருந்திருக்குது. ஆனால் இந்த எபேசி சபை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் நல்லவங்க, யார் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறாங்க, யார் உண்மையாக வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தி அறிவு இருந்திருக்கு. யாருக்கு, இந்த எபேசி சபைக்கு இருந்திருக்கு. பாருங்க, அதுக்கு பாருங்க. நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும், நீ சோதித்து அவைகளை என்ன செஞ்சிட்டாரா, பொய்ன்னு நீங்க கண்டடைஞ்சிருக்க. அவங்க பாருங்க, அந்த அர்த்தம் சொல்ற, ஆவிகளை என்ன சொல்றது, பகுத்தறிகிற வரம். அந்த சபையில இருந்திருக்க ஆவிகளை பகுத்தறிகிற வரம் விளங்குதா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆவியை பகுத்தறிகிறதுக்கு இல்லவே இல்லை நம்ம ஆளுங்களுக்கு. எங்க சரி பரவாயில்ல, யாராவது பொய் செஞ்சுட்டு, சாய்பாபாவும் பொய் செஞ்சு என்ன செஞ்சாங்க ஒரு காலத்துல, இப்படியே மந்திர மாதிரி செஞ்சுட்டு ஒரு தங்கத்தை எடுத்து கொடுப்பாங்க. ஆனா பொய். இன்னைக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க. உனக்கு தங்க பல்லு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ பாதி பேர் போய் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு வந்துட்டு அப்படின்னு. இப்படியெல்லாம் நிறைய பொய் செய்வாங்க. ஆனா அந்த பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு சபையில மக்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், நல்லா கேளுங்க, வசனம் தான் சத்தியம். ஆமென். சும்மா அந்த அற்புதம் அடையாளம்னு சொல்லி ஓடக்கூடாது. அற்புத அடையாளம் வார்த்தையில் இருக்க மனுஷனுக்கு சும்மாவே நடக்கும். நீ காலையில் எழும்பி ஜெபிச்சுட்டு வேலை ஆரம்பிச்சுன்னா பெரிய அற்புதமே நடக்கும். அதுக்காக அற்புதம் தேடி ஓடணும் இல்லை, அற்புதம் நம்மளை தேடி வரும். இருக்கீங்களா சொல்றது விளங்குதா. அற்புதம் தேடி நம்ம ஓட தேவையில்லை, நம்ம வாழ்க்கையே அற்புதம் ஆயிரும். விளங்குதா. நம்ம வாழ்க்கையே என்ன ஆகிரும், அற்புதம் ஆயிரும். உங்களுக்கு பண தேவைகள்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும். தேவைகள் சந்திக்கப்படும், குறைகள் நிறைவாக்கப்படும். நான் இங்கெல்லாம் சபையில பார்க்குறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைய நடக்குது. ஒரு அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்களோட அப்பா இல்லை, அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, அவங்க மட்டும்தான், அந்த அம்மா மட்டும்தான். அவங்க அண்ணன் ஒருத்தர் தான், அவனும் கிட்ட இல்லை, போயிட்டு அவனு விட்டுட்டு. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறாங்க, ஒரு வாழைப்பழ பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாங்க. கல்யாணம் கட்டி கொடுக்கணும் மகளை, பெரிய வேலை, லட்சக்கணக்கான காசு தேவை, வேறு யாரும் இல்லை உதவி செய்கிறதுக்கு. அந்த பிள்ளையும் வேலை இல்லை. இந்த அம்மா ஜெபிச்சு ஆரம்பித்தாங்க. நான் இங்கே வந்த பொழுது நான் அவங்களுக்கு முதல்ல என்கிட்ட தான் அந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு விதையை கையில் கொடுத்தேன். அம்மா இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கர்த்தர் இந்த கல்யாணத்தை ரொம்ப மேன்மையாக செஞ்சு தருவாருன்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னால் நம்புவீங்க, லட்சக்கணக்கான ரூபாக்கள் போகிற கல்யாணத்தை ஆண்டவர் பெஸ்ட்டாக நடத்தி முடித்தார். இதுதான் அற்புதம். ஆமென். இந்த அற்புதம்னு சொல்லிட்டு லேஞ்சி வாங்க போகிறது, தேங்காய் வாங்க போகிறதெல்லாம் ஒரு அற்புதம் கிடையாது. அதெல்லாம் ஒரு சாய்பாபாவும் செய்கிறான், உலகத்தில் உள்ள மனுஷனும் அதை செய்கிறான். அப்போ இந்த சபை கண்டுபிடிச்சிட்டு எது சரின்னு எது சத்தியம்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை தான், சரியானதை கண்டுபிடிக்கிறது இல்லை. எல்லா பொய்யங்கிட்டையும் போய் மாட்டிடுவாங்க. எல்லாம் பொய் செய்கிறவன் நம்மளை ஏமாத்துறவங்ககிட்ட எல்லாம் போய் மாட்டிடுவாங்க. மாட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் தவிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ என்கிட்ட அவங்க இவ்வளோ எடுத்துட்டாரு, இவர் எடுத்து. அதெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா சத்தியத்தை அறியும் பொழுதுதான் தெளிவாக நீங்கள் அறிவடைவீங்க. சரி பாருங்க, இந்த எபேசிய சபை எப்படி இருந்துச்சா, இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சபையாக தான் இருந்திருக்கான். அப்புறம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் ரொம்ப இந்த சபை எப்படி இருந்திருக்கு, பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆண்டவருக்காக ஓடி இருக்காங்க, சகிச்சு இருக்காங்க, நிறைய விஷயங்களை தாங்கி இருக்காங்க. நாம கூட அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் வரமாட்டோம், போயிடும். ஆனால் அவங்க எல்லாம் சகிச்சு தாங்கி நடத்தியிருக்காங்க. இவையெல்லாம் சரி, ஓகே. ஒன்று இருக்கா, என்னது,
4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. பாருங்க என்ன இருக்குதா, உன் மேல எனக்கு என்ன குறை இருக்குது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு குறை இருக்குது. இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஓகே தான், ஆனால் உன்னை விட்டுட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க? ஆதியில இருந்த அன்பை. யார் மேல இருந்த அன்பை? கர்த்தர் மேல இருந்த அன்பை அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம்? விட்டுட்டாங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு மனுஷன் விடக்கூடாததை விட்டுட்டாங்க. என்ன விடக்கூடாது? உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு பலத்தோடு, முழு ஆவியோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணத்தில் இருக்க முதல் கட்டளை. எல்லாத்தையும் விட நீ என்ன நேசிக்கணும். ஆமென். உனக்கு மனைவியை கொடுத்தது நான் தான், உனக்கு வீடு கொடுத்தது நான் தான், உனக்கு தொழில் கொடுத்தது நான் தான், உன்னை வாழ வைத்தது நான் தான், உனக்கு மூச்சு எடுக்கிறது மூச்சு கொடுத்தது நான் தான், உன்னுடைய சரீரத்துக்கு பலன் கொடுத்தது நான் தான், நீ உயிரோடு இருப்பதுக்கு காரணமே யாரு? நான் தான். ஆனால் நீ என்ன மறந்துட்டு நீ என்ன பண்ணிட்ட? மற்ற எல்லாத்துக்கும் நீ அன்பு கூறுற. இன்னைக்கு நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்துக்கு இருக்க அன்பை வைப்பாங்க, ஆனால் தேவனுக்கு அந்த அன்பை காட்ட மாட்டாங்க. ஒரு சிலர் நான் சும்மா சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு, விளையாட போகிறதுக்கு ஓடி போவாங்க, ஆனால் கர்த்தருடைய வேலைக்கு ஓடி வர மாட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் எப்படின்னா, என்ன விளையாடுடா, அதெல்லாம் வேலைடா, உலக காரியம்டா, இந்த சரீர முயற்சி அற்பமானது, ஆவிக்குரிய முயற்சி தான் மேலானதுன்னு சபையில் நிற்பாங்க. காலம் போக்கில் என்ன நடக்கும்னா, ஆவிக்குரியதில் அற்பமானது, கிரிக்கெட் தான் மேன்மையானதுன்னு நினைப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது கூட இப்போ நேரம் இல்லை. நான் போன வாரம் இந்த கதையை சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு வர நேரம் இல்லை. முன்ன எப்படி நினைச்சாங்க, இந்த சரீரத்தின் என்ன சொல்றது காரியங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை, இந்த சரீரத்தை கட்டுறதை விட முதல்ல ஆவியை கட்டணும்னு நினைச்சாங்க. முன்ன என்ன செய்வாங்க, அப்படியே உட்காந்து ஒரு நாள் பூரா உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாள் பூரா பைபிளை படிப்பாங்க. இப்போ என்ன ஆயிட்டு? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா என்ன காரணம்னா, நீ அன்பில் விழுந்திருக்க, அதனால உன் கிரிகைகள் நின்று விட்டது. எப்பொழுதுமே நல்லா சொல்லிக்கிறது கேட்டுக்கிறேங்க. கிரிகைகளை ஒரு மனுஷன் நிப்பாட்டும் பொழுது அதில் காட்டுறது என்ன தெரியுமா? அன்பில் விழுந்துட்டான்னு சொல்கிறது. நீ முன்ன மாதிரி வேலை செய்யலை, முன்ன மாதிரி நீ ஆண்டவருக்கு அன்பு செய்யலைன்னு சொல்கிறத எப்படி அறியலாம் தெரியுமா? உன்னை கிரிகையை கொண்டு. நான் உன்னை நியாயத்திருக்க முடியாது, நீ ஆண்டோடைய அன்பை விட்டு விழுந்தன்னு சொல்லி. ஆனால் பைபிள் உன்னை நியாயத்திருக்கும், இல்லாட்டி பைபிள் உன்னை காட்டும் நீ யாருன்னு. நீ முன்பு செய்த கிரிகை இன்னைக்கு செய்யலையா அப்படின்னா நீ ஆண்டோடைய அன்பை விட்டு போயிட்ட. அதுதான் விஷயம். நான் சொல்றது விளங்குதான். முன்ன சபையில் கதவு திறக்க முன்னே இவர் நிற்பார். இப்போ சபையில் கதவு திறந்தும் இன்னொரு அவரும் போயிட்டு, இன்னொரு ஒரு அவரும் போயிட்டு, இன்னொரு அவரும் போனாலும் அவர் வரமாட்டார். ஏன்? இப்போ என்ன ஆயிட்டு? தூக்கத்தில் அவர் விழுந்துட்டாரு. இப்போ நிறைய காரணங்களை சொல்லுவார். ஐயோ நான் அது வராததுக்கு தான் காரணம், நான் அது தான் காரணம். ஒரு காரணமும் இருக்காது. நீ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறியா, நீ எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவேன். ஆமென். உன்னை யாருமே நிப்பாட்ட முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, யாருக்கு நன்மை நடக்குமா? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறவர்களுக்கு நல்லது நடக்குமா? அவங்களுக்கு வர்றதான காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவான காரணங்கள் வருமா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறதா இருந்தால் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வரும். நீ ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவா இருந்தால் நல்ல தொழில் உனக்கு வரும். நீ ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவா இருந்தால் உன் படிப்பில் நல்ல மார்க்ஸ் எடுத்து முன்னுக்கு வருவ. நீ ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவா இருந்தால் நீ கைட்டு செய்கிறதெல்லாம் என்ன ஆகும்? வாய்க்கப்படும். நான் பாதி பேர்ட்ட கேட்டிருக்கேன், நீ முன்ன மாதிரி ஜெபிக்கிறியா? இல்லை. முன்ன மாதிரி நீ சேர்ச்சுக்கு போறியா? இல்லை. எப்பயோ ஒரு நாள் போவேன், எப்பயோ கிடைச்சா போவேன். கிறிஸ்மஸுக்கு புது உடுப்பு கொடுத்துனா சேர்ச்சுக்கு போவேன். நீ எப்படி இருக்க? இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை சரி வர மாட்டேங்குது, என் காதல் கல்யாணம் சரி வரல, என் குடும்ப வாழ்க்கை நல்லா வரல. பாதி பேர் நிறைய சொல்லுவாங்க, எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. ஏன்? முதல் விஷயம், நீ கர்த்தரிடத்துல அன்பு கூறுறதுல ஏதோ பிரச்சனை நடந்துட்டு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எங்க நீ எதை சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சா உன் வாழ்க்கை நல்லா வரும். கண்டிப்பா நல்லா வரும். நல்ல தொழில் வரணுமா, நல்ல வியாபாரம் வரணுமா, நல்ல எதிர்காலம் வரணுமா, நல்ல பிள்ளைங்க வரணுமா, ஒரு பெற்றோர் ஒழுங்கா ஆண்டவருக்கு அன்பு செய்யணும். அவங்க ஒழுங்கா அன்பு செஞ்சு ஆண்டவரோட நடந்தா அந்த வம்சமே நல்லா வரும். ஆமே. இங்க என்ன சொல்றது? ஒன்று கோணல்னா முற்றும் கோணல். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க ஆரம்பத்தை கோணல் பண்ணிட்டீங்கன்னா முற்றும் என்ன செய்யும்? கோணல் ஆயிடும். ஸ்டார்டிங் தப்புனா முடிவு எப்படி நல்லா வரும்? நல்லா வர முடியாது. இந்த பாருங்க, இந்த வீடு கட்டுறவங்க எப்படின்னு பார்த்தா, ஒரு கயிறு போட்டு ஒழுங்கா அத்திவாரம் வச்சு கட்டுவாங்க. இந்த கயிறு போடாம அவங்க நினைச்சபடி கட்டுவாங்க. வீடு எப்படி வரும் தெரியுமா? அந்த அந்த கதவு ஒரு மாதிரி வேற மாதிரி நிற்கும். இல்லைங்கதா?
படி ஒரு மாதிரி நிற்கும், எல்லாமே ஒரு மாதிரி மாற்றியாக வச்சுருப்பாங்க. ஏன்? ஆரம்பமே ஒழுங்கு இல்லை, அத்திவாரமே ஒழுங்கு கிடையாது. அத்திவாரம் ஒழுங்காக இல்லாத எந்த வீடும் அது ஒரு நல்ல வீடாக இருக்காது. இப்போ முதலாவது எதை பண்ணணும்? அஸ்திவாரத்தை செய்யணும். என்ன அஸ்திவாரம்? கர்த்தருக்கு அன்பு கூறுவது. ஆமென். நீங்கள் அந்த விஷயத்தை ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நலமாய் வரும். ஆமென். சரி, இப்போ பாருங்க, முதல் விஷயம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூறுகிறவர்கள். யார் இடத்துல? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகள். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோன்னா என்னன்னா, கடவுளுக்காகவே வாழணும்னு நினைக்கிறவன் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறான். நான் ஏன் வாழ்கிறேன்? ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்கிறேன். விளங்குதா? என் பிள்ளைங்க என்னத்துக்கு இருக்காங்க? ஆண்டவருக்காக வாழ. என் வீடு என்னத்துக்கு இருக்குது? ஆண்டவருக்காக வாழ. எனக்கு கார் வந்திருக்குது என்னத்துக்காக? கடவுளுக்காக வாழ்வதுக்கு. எனக்கு ஏன் கடவுள் வந்து பணம் கொடுக்குறாரு? ஆண்டவருக்காக வாழ. அப்போ மற்றவங்களுக்காக வாழ மாட்டீங்களான்னு கேட்டால், ஆண்டவருக்காக வாழ்ந்தா மற்றவர்களுக்காகவும் வாழ முடியும். விளங்குதா சொல்கிறது? நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்வீங்க. ஏன்னா முதலாவது சரினா ரெண்டாவதெல்லாம் சரி வரும். புரியுதா சொல்கிறது? எங்கே சரி வரணுமோ அது சரி வந்துச்சுன்னா மற்றெல்லாம் படிப்படியாக சரி வரும். சொல்லுங்கள் ஆமேன், சொல்லுங்கள் ஆமேன். அப்போ முதல் விஷயத்தை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் சரியாக வரும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரிடத்துல அன்பு கூடுற மனுஷனுக்கு சகலதும் என்ன ஆகுமா? சொல்லுங்க, சகலதும் நன்மையா நடக்குமா? யார் இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு? தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலதும் நல்லபடியா நடக்குமா? அப்படின்னா அவருக்கு கெட்டதே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அவருக்கு கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். யார் இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை, பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைகளை தேவன் ஜெயமாய் மாற்றுவார். ஏன்னு கேளுங்களேன், அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரே தேடிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை வரலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஜெயமாக மாற்றுவார். நீங்கள் பைபிளை வாசிச்சு பாருங்க. யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஆண்டவரை ரொம்ப நேசித்தான். 17 வயசுல இருந்து கர்த்தரை மேலே ரொம்ப அன்பு கூர்ந்தான். அவன் ஆண்டவரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான், ஆண்டவரை தான் நேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாரால் பிரச்சனை வந்துச்சு? அவன்கிட்ட வீட்டில் உள்ள சொந்த சகோதரர்கள் தான் அந்த பிரச்சனையை கொண்டாந்தாங்க. கொண்டாந்து என்ன செஞ்சாங்க? அவனை பிடிச்சி ஒரு குழியில் அப்படியே கட்டி போட்டுட்டானுங்க. இவன் செத்தே போயிடும்னு தான் போட்டாங்க. ஆனால் கடவுள் விட்டாரா? ஏன்? அவன் ஆண்டவரை அன்பு கூறுறவனால என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனை குழியிலிருந்து வெளியே எடுத்துட்டார். யாரோ எல்லாரும் சேர்ந்து குழியில் தள்ளி விட்டாலும் ஆண்டவரை நேசிக்கிறவனை கர்த்தர் குழியில் இருக்க விட மாட்டார். சொல்லுங்க ஆமீன் சொல்லி. குழியில் விழ விடுவாங்களா? பாதி பேர் சொல்லுவாங்க, அவன் என்னை குழியில் போட்டான், இவன் என்னை குழியில் போட்டான். 1000 பேர் உன்னை குழியை போட்டாலும் நீ ஆண்டவரை அன்பு செய்கிறவனா இருந்தால் கர்த்தர் உன்னை குழியிலிருந்து என்ன செய்வார்? வெளியே கொண்டாடுவார். ஆமேன். உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் உன்னை ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். அவன் எல்லா முன்னுக்கும் உன்னை உயர்த்திடுவார். விளங்குதா? நீ யார் உன்னை தள்ளினாலும் பயப்படாதீங்க. நான் இந்த ஊழியத்தை செய்ய வர காலத்தில் எனக்கு எத்தனையோ பேர் என்னை தள்ளுனாங்க, எத்தனையோ பேர் என்னை வெட்டுனாங்க, நிறைய பேர் என்னை வெட்கப்படுத்தினாங்க. விளங்குதா? அப்படியெல்லாம் சொன்னாங்க. இவருக்கு என்ன முடியும்னு கேட்டாங்க, இவர் எப்படி சிங்களத்தில் ஊழியம் பண்ணுவாரெல்லாம் கேட்டாங்க, இவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. எத்தனையோ பேர், பல பேர் என்னென்னமோ விதத்தில் தள்ளி பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் மேலே கொண்டாந்துட்டார். அவங்களாம் எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். அதான் ஆண்டவர். ஆமென். அவர்கிட்ட அன்பு தான், ஒன்றும் தேவையில்லை. அவரை அன்பு செஞ்சு பாருங்க, எல்லா எதிரியும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஆண்டவர்கிட்ட அன்பாக காலையிலே ஆண்டவர் அன்பாக தேடி பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அன்போடு வாங்க. நான் ஏன் ஆண்டவருடைய சபைக்கு வரேன்? அன்பு. ஆமென். சொல்லுங்க, அன்பு. நான் ஏன் கடவுளுடைய சபைக்கு பணம் கொடுக்குறேன்? அன்பு. ஆமென். உயிர் கொடுத்தார், அவருக்கு அன்பு செய்கிறேன், அவரை நேசிக்கிறேன்னா கண்டிப்பாக எவன் உங்களை தள்ளுனாலும் கர்த்தர் ஒன்றை கொண்டாந்து மேலே வைப்பார். அப்போ யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு? எல்லாம் தள்ளுனானுங்க, சொந்த சகோதரர்கள் தள்ளுறாங்க. என்ன செய்கிறார்? ஆண்டவர் மேலே அன்பு இருக்கவன கர்த்தர் என்ன செய்கிறாரு? குழியிலேருந்து மேலே எடுத்துட்டாரு. அப்புறம் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? இவனை வைக்கக்கூடாது, எப்படி இவனை என்னாவது ஒரு வழி பண்ணணும். கொஞ்சம் காசுக்காக என்ன செஞ்சுட்டானுங்க? காட்டி கொடுத்துட்டானுங்க, இன்னொரு ஆளுக்கு விற்றுட்டாங்க. இயேசுவை விற்ற மாதிரி, இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்து காசு வாங்கின மாதிரி இவனுங்க ஆரம்பத்திலே அதை செஞ்சிட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க? சகோதரர்கள் எல்லாரும் விற்றுட்டானுங்க. அங்கே போயிட்டு ஒரு கூலிக்காரன் வீட்டில் போய் கூலிக்கு வேலை செய்கிறான். வீட்டில் இருக்க என்ன சொல்கிற பிங்கான் கோப்பை கழுவுறான், சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான், வீடு கூட்டுறான்,
இவ்வளோ நல்லா இருக்க வேண்டிய, ஆனால் ஆண்டவர் அன்பு செய்கிறான். என்ன நடக்குது? கர்த்தர் விட்டாரா? விடவே இல்லை. கடவுள் அங்கேருந்து அவனை வெளியே கொண்டாடுறாரு. கொண்டு வந்து ஜெயிலுக்கு போகிறான். நல்லா கேளுங்க, அந்த சொல்லுவாங்க, அடிமையாக இருந்து அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு சிறை கைதியாக மாறி அதுக்கு பிறகு ராஜா வீட்டுக்கே போய் உட்காந்துட்டான். ஆமென். ஏன் காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை, தகுதியோ உயர்வோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லை. ஆண்டவர் மேல் அன்பு. ஆண்டவர் அவன் சொல்லிட்டாரு, என்ன நேசிக்கிறடா நீ, நான் எப்படி உன்னை பார்க்காம இருப்பது? என்ன நேசிக்கிற உன்னை நான் எப்படி கீழே விடுவேன்? என்ன நேசிக்கிற நீ, என்ன கனம் பண்ற, எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, நீ நான் தான் உனக்கு எல்லாம் நீனே நம்புற, அதை எப்படி நான் உன்னை கைவிட முடியும்? என்ன நடந்துச்சு? ஜெயிலில் இருந்து கர்த்தர் கொண்டு போய் எங்கே வச்சு விட்டாரு? அவனை ராஜ்யத்தில் வச்சுட்டாரு. அந்த ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஒரு ஆள் யாருன்னா யோசேப்பு. அப்புறம் யோசேப்பு சொல்றாரு, ராஜாவுக்கே உணவு கொடுப்பதுக்கு கர்த்தர் என்ன தான் வச்சிருக்காரு. ராஜாவுக்கு சாப்பாடு போட்டது யாரு? யோசேப்பு. அன்னைக்கு யோசேப்பு மட்டும் அந்த திட்டத்தை ஆண்டவருக்குள்ள வாங்கி சொல்லலைன்னா ராஜாவுக்கும் சாப்பாடு இருக்காது. ஆனால் யோசேப்பு ராஜாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. ஏன்? தீமைகளை ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களுக்கு நன்மையாக மாற்றுவார். இன்னைக்கு என்ன பிரசங்கம்? உங்கள் தீமைகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு நன்மையாய் மாற்றுவார். நாளை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதா, பயப்படாதீங்க. ஒரு வழி மூடிச்சுன்னா ஆண்டவர் அன்பு கூறுறவனுக்கு 7 வழி திறக்கும். சும்மா உள்ளவனுக்கு இல்லை. ஆண்டவரை அன்பு செய்யாமல் அவன் நினைச்சபடி அங்கே திரிஞ்சு இங்கே திரிஞ்சு விளங்குதான், நாள் பூராவும் உலக காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு விளங்குதா, காலையில் விடிஞ்சிருந்து அந்தி வரைக்கும் லோ 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 லோன்னு ஊர் விட்டு கதவெல்லாம் தேடிக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிடுச்சு வேர்வை போட்டுக்கிட்டு வந்திருக்கவனுக்கும் அப்படியெல்லாம் நல்லதாகாது. ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறவன், கர்த்தரை தேடுறவன், அப்படி ராஜ்யத்தையும் நீதியும் அதையும் தேடுகிற மனுஷனுக்கு என்ன நடக்குமா? நான் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு வழி மூடிச்சுன்னா கர்த்தர் அவனுக்கு 7 வழி திறப்பார். எல்லா தீமைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு வர்ற தீமைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்னாக்கி விட்டுருவார்? நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒன்று இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், மகனே உனக்கு 7 கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த கதவை மூடிட்டா 1000 கதவை நான் உனக்கு திறப்பேன்டா, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ என்னையே நேசிக்கிறியா, உன்னை நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லி. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? முழு உள்ளத்தோட கர்த்தரை நான் அன்பு செய்வேன். ஆமென். கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரை அன்பு செஞ்சீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது உங்களுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் பலருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். விளங்குதா? இந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த ஒருத்தரை கூட கர்த்தர் விட்டு வைக்கல. தானியல்னு ஒரு மனுஷன் இருந்தால், அவங்களுக்கு பைபிளில் படிச்சிருக்கேன், தானியல் புத்தகம் அவருடைய பேரில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த தானியல்ன்ற மனுஷன் கடவுளை அன்பு செஞ்சான். காலையிலும் முழங்கால் பட்டு ஜெபிக்கிறான், மாலையிலும் முழங்கால் பட்டு ஜெபிக்கிறான், ராத்திரியிலும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். இவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க ஒரு ஆள். அங்கே ராஜாவுக்கு போயிட்டு, அவன் ராஜாவுக்கு ரொம்ப கிட்டினவன், ராஜாவுக்கு ரொம்ப அன்பானவன், நேசம் உள்ளவன். ஆனால் ராஜா ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாரு, இந்த தேசத்தில் நான் ஒரு பொன் சிலையை வைப்பேன், அதை வணங்கணும் எல்லாரும். அங்கே ஒருத்தன் போயிட்டு அதை வணங்காதவங்களை நான் என்ன செஞ்சிருவேன்? சிங்கக்கூட்டில் போட்டுருவேன்ட்டாரு. ஆனால் ராஜா, இந்த தானியல் வந்து ரொம்ப ராஜாவுக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் தானியல் வந்து இதை வணங்கலை, பொன் சிலுவை. அவன் யெகோவா தேவனுக்கு அவன் நமஸ்காரம் பண்ணுறவன். ஒருத்தன் போய் சொல்லிட்டான், ராஜாவே உங்களோட கற்பனையை, உங்களுடைய ஆர்டரை ஒருத்தன் உடைச்சிட்டான். யாரு? தானியல். அப்போ கொண்டாங்க, அவனை என்ன செய்யறது? சிங்கக்கூட்டில் போடணும். இப்போ பாருங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவன், கடவுளை உண்மையாக தேடினவன், அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனை வந்துட்டு? அவனோட உயிருக்கே ஆபத்து வந்துட்டு. அடுத்த வினாடி எங்கே போயிட்டு விழ போகிறாரு? சிங்க கெபியில் போய் விழ போகிறாரு. அந்த சிங்கங்கள் எல்லாமே பாஸ்டிங் இருந்த சிங்கம், ஏற்கனவே பசியில் வச்சிருந்த சிங்கம், சாப்பிடாத சிங்கம். கொண்டு போயிட்டு தானியலை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கி அந்த சிங்க கெபியில் போட்டுட்டாங்க. இது என்ன தீமையா நன்மையா? திரும்பிங்க, சிங்க கூட்டில் போட்டது தீமையா நன்மையா? சொல்லுங்களேன் வாயை திறந்து. என்னது? தீமையா நன்மையா? தீமையா நன்மையா? சிங்க கூட்டில் போட்டது தீமை. தீமை தானே? தீமை இல்லையா அது? இந்த கூட்டில் போட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் விட்டதுன்னா நல்லதாக இருக்கலாம் இல்லையா? 7 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் விட்டா நல்லது, நல்ல சாப்பாடு, நல்ல புஃபே சாப்பாடு, நல்லா சாப்பிட்டு அந்த ஸ்ப்ரின் மெட்டஸில் தூங்கிட்டு வரலாம், அது நல்லது. இங்கே அவன் தானியலை கொண்டு போய் எங்கே போட்டாங்களா? சிங்க கூட்டில், சிங்க கெபியில் போட்டாங்க. என்ன நோக்கம்? இவன் முள்ளு கூட மிச்சப்படக்கூடாது, தான் நோக்கம். போட்டாங்க. ஆனால்
அதே சிங்க கூட்டை கர்த்தர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக மாற்றினார். தெரியுமா? 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலாக மாற்றினாரா இல்லையா? இவர் போயிட்டு விழுந்த உடனே சிங்கம் எல்லாம் வாய் கட்டப்பட்டுட்டு, அதால் கடிக்க முடியலை, சாப்பிட முடியலை. அதுக்கு அடிச்சு என்ன நினச்சி, தானியேல் தலைக்கு வைக்கிறதுக்கு ஒரு தலைவாணி மாதிரி ஒரு சிங்கத்தை வச்சுக்கிட்டாரு. எனக்குதா தலையில் ஒரு சிங்கம், காலில் ஒரு சிங்கம், கையில் ஒரு சிங்கம். சிங்கம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நல்லா முடி தக தகது பூல் மெட்ரஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த கையில் பூலாக இருக்குது, இந்த கையில் பூலாக இருக்குது. அவர் விடிய என்ன செஞ்சார்? அவர் ஆசிக்காக தூங்கிட்டார். தூங்கி எழுப்புறாரு. காலையில் ராஜா வந்துட்டார். ராஜா வந்து கேட்குறாரு, தானியேலே, நீ தொடர்ந்து ஆராதிச்ச தேவன் உன்னை காப்பாற்றிட்டாரான்னு. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கர்த்தர் என்னை காப்பாற்றிட்டாரு. ராஜாவே நீங்கள் வாழ்க, கர்த்தர் வாழ்க, என்னை கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. என்ன விஷயம் தெரியுமா? அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று மக்கள் அறிந்தார்கள். அந்த பொன் சிலையை அகட்டி விட்டு தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன். நான் என்ன சொல்கிறேன், எந்த தீமை வருதோ கடவுளை நேசிக்கிறவங்களுக்கு அந்த தீமையே கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். என்ன தீமை உனக்கு வந்துச்சோ அதே தீமையை என்ன செய்வார்? கர்த்தர் நன்மையா மாற்றுவார். ஆமென். பிசாசு ரொம்ப முட்டாள். சொல்லுங்க, பிசாசு முட்டாள். பயப்படாம சொல்லுங்க, பிசாசு முட்டாள். சொல்லுங்க, பிசாசு முட்டாள். ஏன்னா அவன் பிரச்சனை கொண்டாடும் போது முட்டாள் வாக்கில் கொண்டாந்துடுறான். பிரச்சனை கொண்டாடும் போது முட்டாள் வாக்கில் ஏதோ ஒன்று யோசிச்சு உனக்கு இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான்னு கொண்டாடுவான். அவன் ஜெபிக்கிறவன், அவன் கர்த்தரை அன்பு கூறுறவன். அவனுக்கிட்ட கொண்டு போய் இந்த முட்டாள் பேய் கொடுத்து சரி வருமா? அவன் ஜெபிக்கிற மனுஷனால, அவன் கர்த்தரை நேசிக்கிறவனா இருக்கனால கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? அப்படியே அடுத்த பக்கம் வெற்றியாக மாற்றிடுவார். அந்த தோல்வியை டோட்டலாக கர்த்தர் வெற்றியாக மாற்றிடுறாரு. அவன் பிரச்சனையை கொண்டாந்து அவன் மகிமைப்படணும்னு நினைக்கிறான். கர்த்தர் அதை மறுபக்கம் திருப்பி கர்த்தர் மகிமைப்படுறாரு. விளங்குதா? அதை அப்படியே டோட்டலாக மாற்றிடுறாரு ஆண்டவர். அதனால அந்த முட்டாள் பயட எந்த காரியமும் அவன் எந்த நோக்கத்தோடு கொண்டாடுறானோ அந்த நோக்கம் நிறைவேறாது. ஆமென். ஒரு நாள் பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிலிப்பியர் ஊரில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ரொம்ப பிசாசுக்கு கோவம். இந்த சுவிசேஷத்தை இவனுங்க சொல்கிறானுங்க, இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு பேசுகிறானுங்க. இவனுங்களை பிடிச்சி என்ன பண்ணிடணும்? இவனுங்களை ஜெயிலில் போட்டுறணும். கொண்டு வந்து பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி அங்கேருந்த மதவாதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு போய்ட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ராத்திரியில் நல்லா துதிச்சாங்க, பாடினாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, அவங்க ஆசைக்காக இருந்தாங்க. விடிகிற ஜாமத்தில் என்ன நடந்துச்சு? திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. எல்லாம் அத்திவாரெல்லாம் ஆடிட்டு, தூணெல்லாம் அசைஞ்சிட்டு, கதவெல்லாம் திறந்துட்டு, ஜெயில் கதவெல்லாம் என்ன ஆயிட்டு? டக்கு டக்கு டக்குன்னு கதவெல்லாம் திறந்துட்டு, ஜெயிலில் இருந்தவன் ஒருத்தன் அதில் பெரியவன் கத்தி எடுத்து தண்டை கழுத்தில் வெட்டிக்க போகிறான். பவுல் சொல்கிறாரு, ஏய் வெட்டாதிக்கால், சும்மா இரு, என்ன செய்கிற? நாங்களாம் ஓடிட்டோன்னு நினைக்கிறியா? இல்லை, நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனை? கர்த்தர் என்ன செஞ்சார்? தீமையை நன்மையாக மாற்றிட்டார். எவன் அடித்தானோ அவனே காயத்தை காட்டினான். எவன் அவங்கள பசியில் வச்சானோ அவனே அந்த ராத்திரியில் சாப்பாடு கொடுத்தான். எவன் இயேசுக்கு விரோதமாக இருந்தானோ அவ்வளோ பேரும் அன்னைக்கு இரவு ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. எந்த ஊர் நம்ம இயேசு வேணாந்தோ அதே ஊரில் இயேசுவை பற்றி துதிப்பாங்க. எந்த வாய் இயேசு நல்லன்னு இல்லைன்னு சொன்னாங்களோ அதே வாய் கர்த்தரை துதிக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? ஆண்டவர் ரொம்ப ஞானி, ரொம்ப வல்லவர். ஆமென். பவுல் இயேசுவை எதிர்த்தவர், இயேசுடைய நாமத்துக்கு எதிர்ப்பாக இருந்தவர். அவரே வச்சு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிரசங்கியாராக மாற்றிட்டாரு. எவன் எதிர்த்திருந்தானோ அவனே கடவுள் அதே வேலைக்காக கர்த்தர் பயன்படுத்தினார். நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அப்போ ஆண்டவரை அன்பு கூறுற மக்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள். சொல்லுங்க ஆமென் சொல்லி. யாரெல்லாம் ஆண்டவரை அன்பு கூறுறாங்களோ அவங்க ஒவ்வொருவரும் விசேஷித்த மக்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில தான் எல்லா நன்மையும் நடக்குமா? ஆமென். யாருடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும்? ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய அபிப்பிராயத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடப்பதெல்லாமே நன்மையாக இருக்கும். ரைட். இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்லப்படுகிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டாவது, உங்களை அழைத்திருப்பது ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஏன் கர்த்தர் உங்களை நோக்கத்தோடு அழைத்தாருன்னு சொன்னால்,
அவர் உங்க வாழ்க்கையில நல்லது செய்யறதுக்காக. ஆமென். பாருங்க, தாவீதுடைய வீட்டுல 7 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா யாருமே கர்த்தருக்கு பிடிக்கல. நான் சொல்றேன், உங்க குடும்பத்திலையும் 5 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒன்னதான் தெரிஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா நீ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க ஆமென் சொல்லி. இது யாருடைய தீர்மானம்? அவருடைய தீர்மானம். நான் சொல்றேன், அவர் தீர்மானிச்சிட்டார் அன்றியும். அப்படின்னா இப்ப இல்ல, எப்பயோ உலக தோட்டங்களுக்கு முன்பதாகவே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்க அழைக்கப்பட்டவர். இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஏன் நம்ம மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம்? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி. ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் வந்திருக்கேன்? இது நான் வந்தது இல்லை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. ஆமென். உங்க ஊர்ல மாமா மச்சான் விளங்குதா, சொந்தக்காரங்க யாருமே உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. இத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா உங்களுக்கு? ஏன் உங்களை மட்டும் ஆண்டவர் பிள்ளையா மாத்திட்டாரு? அதான் உங்க மேல ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். நீங்க ரொம்ப சின்ன ஆள் இல்லை, நீங்க விசேஷித்தவர்கள். நீங்க அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நான் உங்களை அழைக்கல, நீங்க என்ன அழைக்கல. நான் பாஸ்டரா இருக்கணும், நீங்க என்னை தெரிஞ்சு கொள்ளல. நீங்க ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கணும், நீங்க தெரிஞ்சு கொள்ளல. அன்றியும் அவர் தீர்மானம். சொல்லுங்க, அவர் தீர்மானம் ரொம்ப நல்லதுன்னு. ஆமென் சொல்லுவோமா? அவருடைய தீர்மானம் ரொம்ப நல்லது. சொல்லுங்க, நான் என்னால தீர்மானிக்கப்பட்டவன் இல்லை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவன். கர்த்தராதி கர்த்தர் தீர்மானத்தின் படி, ராஜாதி ராஜாவுடைய தீர்மானத்தின் படி, விளங்குதா? ஆண்டவருடைய மகா பெரிய தேவனுடைய தீர்மானத்தின் படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க விசேஷித்தவர்கள். ஆமென். தாவீதை ஆண்டவர் அவருடைய அன்றியின் தீர்மானத்தின் படி, உதவாதவன் வீட்டுல கடைசியானவன். நான் சொன்னேன் பாருங்க, மரம் ஏறுறவன் உடம்புல மர நாத்து அடிக்கும், ஆட்டு வளர்க்குறவன் மேல ஆட்டு நாத்து அடிக்கும், ஆட்டு புழுக்க அந்த ஆட்டுடைய மூத்திர நாத்தம் எல்லாம் அடிக்கும். அவன் வரக்குள்ளே நாத்தம் மணக்கும். ஆனா அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவர் தெரிந்து கொண்டிருக்காரு, இவன் தான் எனக்கு வேணும். ஆமென். இவன் நல்லவன் இல்லைன்னு உலகம் சொல்லும், இவன் மோசமானவன் உலகம் சொல்லும், இவன் அறிவில்லைன்னு சொல்லும். ஆனா கர்த்தர் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். எங்க யாராலையும் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த கல்லை தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசு என்ன சொன்னாரு? மனுஷர்களால் புறக்கணிக்கப்படுகிற கல்லே கட்டடத்தில் மூலக்கல்லா மாறுமா. ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லவர்களால் அல்ல, கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை தெரிஞ்சு கொண்டார். நீங்க நல்லவர்களா? பாதி பேர் சொல்லுவாங்க, நான் உலகத்தில் இருக்கும் போதே நல்லவனா இருந்தேன், தான தர்மங்களை கொடுத்தேன், அவருக்கு இது கொடுத்தேன் இது கொடுத்தேன். கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய தீர்மானம் நீங்க வேணும்னு அவர் நினைச்சாரு, உன்னை ரட்சிக்கணும்னு அவர் நினைச்சாரு, அவருடைய பிள்ளையா நீங்க மாறணும்னு சொல்லி அவர் தீர்மானிச்சாரு. அந்த தீர்மானத்தின்படி கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்ட மனுஷன். ஆமென். யாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன்? கர்த்தாதி கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனா இருக்கிறேன். அவருடைய விருப்பத்தின்படி இப்ப என்ன நடக்கும்னா, அவரிடத்திலே அன்பு கூறுகள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில எல்லாமே நன்மை மட்டும் நடக்கும். தீமையா ஒன்று வந்தாலும் அடுத்த வினாடி அதை நன்மையாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலை முடியுதா, ஒரு வேலை இல்லைன்னு சொல்றாங்களா, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, அடுத்த வினாடி உங்களுக்கு ஒரு 7 வேலையை கதவு திறப்பாரு. ஒரு இடத்துல கதவு மூடுதா, பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு பெரிய கதவை திறப்பாரு. இன்னைக்கு இருக்கிற ஒரு காரியத்துல உங்களுக்கு தடையா இருக்குதா, இதை விட அது ஏன் வந்துச்சுன்னா இதை விட மேன்மையானது உங்களுக்கு கொடுப்பதுக்கு. சொல்லுங்க, இதை விட. ஆமென். ரொம்ப விசேஷித்தமான ஒரு காரியம். பாதி பேர் ஆண்டவரத்தை ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு காரியம் வரக்குள்ள பயந்துடுறான், ஐயோ எனக்கு இப்படி ஆயிருமோ. இல்லைங்க, அதுதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் இதை விட மேன்மையானதுன்னு வரப்போகுது. சொல்லுங்க ஆமென் சொல்லு. இதை விட மேன்மையானது. இன்னைக்கு என்ன தேவை? அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அவரை அன்பு கூறும் பொழுது எந்த காரியமும் நல்லதாவே நடக்கும். ஏதாவது ஒன்று பிசாசு ஒரு திட்டத்தை போட்டு உங்களுக்கு விரோதமா கொண்டாந்தாலும் அடுத்த வினாடி தேவன் அதை நன்மைக்காகவே மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு கதவு மூடும் போது 7 கதவை திறப்பார். ஒரு வேலை இல்லாட்டி இதை விட சிறந்த ஒரு வேலையை கொடுப்பார். ஒரு காரியம் உனக்கு நடக்கலைன்னா, இந்த கல்யாணம் நடக்கலைன்னு நீ கவலைப்படலாம், ஆனா தேவனிடத்துல நீ
அன்பு கூறும் பொழுது இருக்கிறதுல இன்னொரு சிறந்த திருமணம் உனக்கு நடக்கும், இன்னொரு சிறந்த வழி உனக்கு திறக்கப்படும். இந்த ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி நீ கைவிட்டு வரலாம், ஆனா கர்த்தர் அதை விட ஒரு நல்ல ஸ்கூல் உனக்கு வச்சிருப்பார். நீ கூட சிந்திக்க மாட்ட, அடே இது எப்படிதான் எனக்கு கிடைச்சிச்சு. அதுதான் அவருடைய அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நல்லதானது, பெஸ்டானது உனக்கு நல்லதா கிடைக்கும். ஆமென். அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய விஷயம், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆனா ஒரு காரியம், அவரிடத்துல முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்யுங்க. ஹல்லேலூயா. அவரை நேசிங்க. ஹல்லேலூயா. அவருக்கே வாழுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நல்லமான நாட்களை சந்திப்பீங்க. தீமையான நாட்கள்ல நீங்க மாற்றி கர்த்தர் ஒரு வெற்றி நாட்களை உங்களுக்கு கொண்டாடுவார். ஆமென். நீங்க நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. உங்க பிசினஸ் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கலும் கர்த்தரை நீங்க நேசிக்கும் பொழுது அப்படியே உயர்ந்து 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 மேல வரும். இன்னைக்கு நிறைய பேரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க, பிசினஸ்ல முன்னுக்கு வர முடியல. ஏன்? அந்த ஞாயிற்றுக்கிழமைனால கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. சரியான என்ன சொல்றது தலைக்கான பிடிச்சவங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் முன்னுக்கு வருவேன், நான் முன்னுக்கு வருவேன், என் பலத்துல முன்னுக்கு வருவேன், நான் வேலை செஞ்சு முன்னுக்கு வருவேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த மீன் மாதிரி, இந்த மீன் வலையில் அகப்பட்டவன என்ன செய்யும்னா, அது தப்பி வர தெரியாது. வலைக்குள்ள போன பிறகு பின்னுக்கு வந்தா வந்துடலாம். இந்த மீன் அப்படி செய்யாது, உள்ளுக்கு போதான் பார்க்கும். உள்ளுக்கு அந்த வலைக்குள்ள போயிட்டு நான் இப்படியாச்சும் இந்த வலையிலேருந்து வெளியே வரேன், உள்ளுக்கு போக போக அந்த மீன் இருவும். நிறைய பேருக்கு அப்படிதான். அவங்க எல்லாமே மாமிசத்துல செய்வாங்க. நான் சொல்றேன் அதெல்லாம் இல்லை. முதல்ல ஆண்டவர் அன்பு கூறு. ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவன் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவன் வேதத்தை படிப்பான். ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவன் அமைதியா சமாதானமா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் நன்மையா மாற்றுவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுக்கு எந்த தடையோ தீமைகளோ இருந்தாலும் கர்த்தர் திருப்பி அந்த தீமையை என்ன செய்வார்? நன்மையா மாற்றுவார். இன்னைக்கு சொல்லுவாங்க பிஸ்னஸ் உனக்கு நான் தரலன்னு, நாளைக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க நான் யோசிச்சேன் உனக்கு அந்த பிஸ்னஸை தர்றேன்னு சொல்லி. நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பையன் இருந்திருக்கிறான். அவன் ஒரு சின்ன படிச்சு கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா இவனோட வாழ்க்கையை பார்த்தாரு, அவன் கொஞ்சம் உருப்படாதவன். அதனால அவன் அப்பா விருப்பம் இல்லை இவனுக்கு. ஆனா இவன் ஆண்டவரை தேடுறான், சபைக்கு போறான். ஆனா அந்த அப்பாவுக்கு இவன் மேல ஒரு பிரியம் இல்லை. சொன்னாலும் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா தாங்க, நான் ஒரு கார் வாங்கிட்டு கூலிக்கு ஆயர் ஓடுறேன் அப்படின்னு கேட்டானா. இப்படி ஒரு ஆயர் ஓட்டி நான் உழைச்சிக்கிறேன். அப்பா அவனை பார்த்து சொன்னாரோ, இந்த மூஞ்சிக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு நீ தகுதி இல்லைன்னாரா. அப்படியே அவனுக்கு மனசெல்லாம் உடைஞ்சிட்டான். அப்பா சொன்னா நான் தரமாட்டேன், இந்த மூஞ்சிக்கு 2 லட்சம் ரூபாலாம் கொடுக்க முடியாது. கவலையோடு போயிட்டானா. கடைசியில் என்ன செஞ்சிருக்கான், ஒரு வேலை தேடி போயிருக்கான், வேலை கிடைக்கல. பவுடர், இந்த க்ரீம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீடு வீடா போயிட்டு கதவை தட்டி விற்கிறது. ஒரு வீட்டில் போயிட்டு பகலில் கதவை தட்டக்குள்ள அங்கே ஒருத்தர் இருந்தாராம், தூங்கிக்கிட்டு இருந்தாராம். தூங்கினவருக்கு இவன் தட்டுனோடனே எழுப்பிட்டார். அவர் கொஞ்சம் வயசு, கோவம் வந்துட்டு, என்னடா அந்த பவுடர் விற்கிறதுக்கு இவன் கதவை தட்டிட்டான்னு அப்படியே என்னன்னு கேட்டாராம். பவுடர் விற்க வந்தையா, உங்களுக்கு தேவையா இந்த பவுடர் கேட்கல, அங்கே தான் அப்படின்னு எடுத்துட்டு அந்த பவுடரை கலட்டிட்டு அப்படியே அவனை மூஞ்சிக்கு அடிச்சாராம். அடித்தோன்னா அந்த பவுடர் அப்படியே முகத்திலெல்லாம் அப்படியே கொட்டி மூஞ்செல்லாம் ஒட்டி போயிட்டான். அப்படியே இவனுக்கு கவலையாயிட்டான், சண்டை பிடிக்க முடியலை. அப்படியே அந்த பவுடரோடு வந்தானா, ஒரு கிரவுண்ட் இருந்துச்சான், உட்காந்தானா. உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணானா, கடவுளே உங்கள் தீர்மானத்தின்படி நீங்கள் என்னை அழைச்ச புள்ளனா, நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்ற முடியும் உங்களால். என் வாழ்க்கையில் இந்த தீமையான நாட்கள், அப்பா இப்படி சொல்லிட்டாரு, நான் விற்கலாம், ஏதாவது உழைக்கலாம், நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது சம்பாதிக்கலான்னு வந்தா இந்த பவுடர் அப்படியே உடைச்சி என்னை மூஞ்சில் அடிச்சிட்டாங்க. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நீங்கள் இதை நன்மையாக மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாராம். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய வியாபாரத்தின் கதவு திறந்துச்சான். ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே தன்னிடத்துல அன்பு கூறுறவருக்கு எல்லாத்தையும் நன்மையாய் செய்கிறவர். ஆமே, நன்மையாய் மாற்றுகிறவர். சொல்லுவோம் ஆமேன்னு சொல்லுவோமா? நன்மையாய் மாற்றுகிறவர். உங்களுக்கு தெரியுமா, அந்த மனுஷன் இந்தியாவில் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கறது மட்டுமே இல்லை, உலகத்தில் 7 நாடுகளில் அவருடைய வியாபார ஸ்தானங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பவுடர் டின்னை விற்க முடியாமல் அந்த பவுடரில் மூஞ்சில் அடி வாங்கி அப்பா கிட்ட 2 லட்சம் ரூபா இல்லாமல் எவ்வளோ கேவலப்பட்ட மனுஷன். ஒருவேளை அவர் 2 லட்சம் ரூபா கொடுத்துருந்தா கூட அவன் டேக்ஸி டிரைவராக தான் இருந்திருப்பான். ஆனால் அவர் டேக்ஸி டிரைவராக இருக்கலை. ஏன்? அப்பா அதை கொடுக்கல, ஆனால் அந்த அப்பா கொடுத்தாரு. இன்டர்நேஷ்னல் வியாபாரியாக மாறிட்டான். இன்னைக்கு சபையில் அவன் சாட்சி சொல்கிறான், கர்த்தர் என்னை உயர்த்தினார், என் தீமைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? நன்மையாய் மாற்றினார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்காத நன்மைகளை உங்கள் வாழ்க்கை காணும். அல்லேலூயா. எல்லா உங்கள் தீமைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையா. ஆனால் முதல் ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னது? கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லி.
சபைக்கு வரணும் பயத்தால் அல்ல, அன்பால் வரணும். வைஃப் பேசுகிறாங்கன்னு சபைக்கு வரக்கூடாது. இருக்கீங்களா? புருஷன் ஏசுறான்னு சபைக்கு வரக்கூடாது. யாருமே ஏச மாட்டாங்க, ஆனால் நான் சபைக்கு போவேன். கர்த்தர் மேலே அன்பு. அல்லேலூயா. வழிகட்டாயம் பண்ணி சபையை கொண்டாடக்கூடாது. பாதி பேர் சபையை கொண்டாடக்குள்ள அந்த என்ன சொல்கிறது, குளிக்காத நாயை குளிப்பாட்டை கொண்டு போகிற மாதிரி. பார்த்துறீங்களா? ஒரு சில நாய்ங்க குளிக்கிறதுக்கு வரவே வராது, அப்படி தள்ளி கொண்டு போகணும் தண்ணிக்கிட்ட. இதே மாதிரி தான் அநேக கிறிஸ்தவர்கள் அடையே காலையில் எழுப்பி போடா சேர்ச்சிக்கு போடா போடா அப்படியே ஒட்டி கிடப்பான். அந்த மெட்ரஸும் விளங்குத பாயும் இல்லாட்டி அந்த பெட்ஷீட்லேயும் ஒட்டிக்கிட்டு இருப்பான். அது ஒட்டி போயிட்டு வரமாட்டான். ஆண்டவருக்கு அவன் எப்படி முன்னுக்கு வர போகிறது? வர முடியாது. ஏன்னா அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுறவன் கிடையாது. எங்கே எப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவன் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் பணம் சம்பாரிச்சிடலாம், நான் பணம் நிறைய வச்சுருந்தா முன்னுக்கு வரலாம். நிறைய பேர் பணத்தை தேடுவாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டி பணம் கூட நிற்காது. ஒரு நொடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இருக்கிறதெல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் அன்பு செய்வே இருந்தா உனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்க, ஆண்டவர் என்ன உம்மிடத்தில் அன்பு கூற போகிறேன்? ஆமேன். சரி, நாங்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். சொல்லுவோம் ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவே நீங்கள் சொல்லி